திரு கனகராஜ், வாக்காளர் பட்டியலில் எந்த ஒரு அநீதியும் நிகழாத நிலையில அநீதிக்கு எதிராக போராடுவோம் அப்படின்னு சொல்வது சரியா? அநீதி நடக்கலைன்னு யார் சொன்னா? ஸ்ரீராம் சொல்றாரு, ஆசீர்வாதமாச்சாரி சொல்றாரு, பாஜக சொல்லுது. நீங்க பேசுற வர அவங்க 4 பேரும் பேசுற வர நான் ஒரு வார்த்தை கூட பேசல. நீங்க வடிவேல் நீங்க பேசுங்க. அதனால அவசரப்பட்டீங்களேன்னு திரு ஆசீர்வாதமாச்சாரி சொன்னார். அதாவது கவர்மெண்டினுடைய கணக்குப்படி ஜனவரி மாதம் ஜூன் மாதத்துக்கு பின்னால் டிசம்பர் வரையிலும் 2025 18 வயசுக்கு மேலே வர்றவங்களோட எண்ணிக்கை 27.5 லட்சம். ஓகே. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 20.62 லட்சம் அக்டோபர் 1ஆம் தேதி 18 வயசாயிருப்பாங்க. ஓகே. இந்த 20.62 சேர்ந்த பிறகு தான் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, ஒரு 19 லட்சம் உயர்ந்ததாக சொல்கிறீங்க. சரியா? அப்போ 65 லட்சத்தில் எவ்வளோ பேரை காலி பண்ணீங்க? அது ஒரு பக்கத்தில் வாரேன். அதுபோக நிறையா பேரை நீங்கள் அடிஷனலாக போலியாக சேர்த்துருக்கீங்க. அது என்ன வரும்னு சொல்கிறேன். இப்போ இவிஎம்மை பற்றி சொன்னார், நீங்கள் கேட்டிங்களா? நாங்கள் அதெல்லாம் கூட கேட்கல. விவிபேட்டை நீங்கள் இப்போ எங்கே வச்சுருக்கீங்க? 2வது இடத்துல வச்சுருக்கீங்க. கடைசியில் வச்சுருங்கன்னு சொன்னோம். ஓகே. உங்களுக்கு தான் மடியில் எந்த கணமும் இல்லைல்ல. அதாவது பேலட்டிங் யூனிட்டு, அடுத்தது கண்ட்ரோல் யூனிட்டு, கண்ட்ரோல் யூனிட்டினுடைய அவுட்புட்டு விவிபேட்டுக்கு வரட்டும் அப்படின்னா மாறாமல் இருக்கும். அதை செய்கிறதுக்கு அவங்க ஒத்துக்கலை. வேறு பெரிய சேஞ்சஸ்லாம் கேட்கல. அதை வச்சுப்போம். இப்போ இது வந்துருச்சு. இது எலெக்ஷன் கமிஷன் இல்லை, எலெக்ஷன் கரப்ஷன் ஆஃப் இந்தியா. அதுக்கு நான் சொல்கிறேன். இப்போ வந்த கடுமையான குற்றச்சாட்டு. அவர் சொன்னதை நீங்கள் ஏதோ சொன்னீங்க, அவர் ரொம்ப தன்மையோடு ஏற்றுக்கிட்டார். நான் இப்போ கேட்குறேன், ரிப்போர்ட்டர்ஸ் கலெக்டிவ் போட்டிருக்காங்க, தைரியம் இருந்தால் எலெக்ஷன் கமிஷன் ரோட்டில் வந்து அவங்க மேலே கேஸ் போட சொல்லுங்கள். அவன் என்ன சொல்கிறான், ரிப்போர்ட்டர்ஸ் கலெக்டிவ் என்ன சொல்லுது, இரட்டை வாக்குகள் 2 இடத்துல இருக்குது, 14.35 லட்சம். சரி. இது என்னன்னா ஒரே பேர், ஒரே உறவினர்கள் பேர் 1, 2 ஐடி வச்சுருக்காங்க. ஏஜ் டிஃபரன்ஸ் மட்டும் 0லேருந்து 5. சில பேருக்கு எக்ஸாக்டாக இருக்குது, சில பேருக்கு அதிகபட்சம் 5 வயசு வித்தியாசமாக இருக்குது. அவன் சொல்கிற இந்த லிஸ்ட்டு வந்து 14.35 லட்சம் டூப்ளிகேட். இதில் 3.42 லட்சம் எக்ஸாக்டாக மேட்ச் ஆகுது. பேர், அப்பா பேர், அம்மா, அந்த இது உறவு, வயசு எல்லாம் எக்ஸாக்டாக மேட்ச் ஆகுது. சரி. இதுக்கு தேர்தல் கமிஷன் என்ன செய்யணும்? பதில் சொல்லணும்ல. அவர் கேட்டிருக்காரு அவங்கக்கிட்ட. அடுத்து வந்து 10,000 கணக்கில் 3 ஐடி வச்சுருக்காங்க. இதெல்லாம் நான் அவங்க டீட்டெயிலாக போட்டே வச்சுருக்காங்க. 1,32,00,000 ஓட்டர்ஸ் தவறான அல்லது பொய்யான முகவரி அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு அவங்க விடலை. இதில் ஒரு அட்ரஸில் வேறு குடும்பங்கள், ஜாதிகள், மதங்கள் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துருக்காங்க. அதில் சில விஷயத்த சொல்கிறாங்க. அதாவது பிப்ரா தொகுதியில் ஒரு அட்ரஸில் 505 ஓட்டு, இன்னொரு அட்ரஸில் 442 ஓட்டு. பராச்சட்டி தொகுதியில் 877 வாக்காளர்கள், வீட்டு எண் 6, அதில் 877 வாக்காளர்கள். சாத்தியமா? நீங்கள் தான் சொல்லணும். அப்புறம் வந்து மட்டிகாணி தொகுதியில் ஒரு அட்ரஸில் 855 பேர். சரி. பர்சா தொகுதியில் 853 பேர், வீட்டு எண் 23. ஓகே. 650 வாக்காளர்களும் அதற்கு மேற்பட்டவர்களும் ஒரே அட்ரஸில் இருக்கக்கூடிய 20 உதாரணங்களை அவங்க எடுத்து தொகுத்துருக்காங்க. இப்போ ஒரு அடிஷன் டெலிஷன் நடக்கும்போது இப்போ நீங்கள் சொல்கிற விஷயங்கள்லாம் இருக்கா இல்லையா அப்படின்னு பார்க்கறதுக்கான ஒரு ப்ராசஸ் தானே எஸ்ஐஆர். ஏங்க நான் அதை தானங்க சொல்கிறேன். இப்போ நீங்கள் ஃபைனல் லிஸ்ட்டுன்னு சொன்னதை வச்சுக்கிட்டு ரிப்போர்ட்டர்ஸ் கலெக்டிவ் நேற்று சொல்லியிருக்காங்க எக்ஸாக்டாக. அடுத்து ஒரு 1512 ஓட்டர் வந்து எக்ஸாக்டாக சேமாக 2 ஐடி வச்சுருக்காங்க எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு. இறந்தவர்கள் பெயர், எங்கள் அப்பா அம்மா பேரை நீக்க சொல்லி 3 தடவை நான் சொல்லிட்டேன்னு முசாஃபர்பூர் நகரத்தில் இருக்கக்கூடிய வார்டு கவுன்சிலர் சனத்குமார் சொன்னதாக அதை போட்டு எழுதி வச்சுருக்காங்க. ஓகே. இன்னொன்று என்னென்னா,
தேர்தல் கமிஷனுடைய இயல்பான தன்மையிலே அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னால், அதாவது 10 பேர்லாம் ஓட்டர் இருக்குது ஒரு குடும்பத்தில். சரி, நான் 650 அதுக்கு மேலே உள்ள 20 உதாரணத்தை சொன்னேன். 24 லட்சம் வீடுகளில் 10 பேரும் அதற்கு மேலும் வாக்காளர்கள் இருக்கிறார்கள். இந்த 24 லட்சம் வீட்டில் மட்டும் 3.2 கோடி வாக்காளர்கள். சரி, இந்த போலிகள் அத்தனையும் சேர்த்த பிறகுதான் இந்த 21 லட்சம். அப்ப புதுசா வந்த 18 வயசான அந்த 20 லட்சம் எங்க போச்சு? ஏற்கனவே அதுல இருந்து டெலீட் ஆன எங்க போச்சு? இது எல்லாம் சேர்த்தீங்கன்னா இது எலெக்ஷன் கமிஷன் இல்ல, எலெக்ஷன் கரப்ஷன் ஆஃப் இந்தியா. மோசடிக்காக பாஜக RSS ஏற்பாட்டின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட அது மோசடி எந்திரம். அதற்கான பதில்களையும் திரு ஆசீர்வாதம் வர திரு பாலச்சந்திரன் ஒரு சிறிய இடைவேளை எடுக்க வேண்டியிருக்கு, எடுத்துட்டு நம்ம தொடர்கிறது. திரு ஆசீர்வாதம் ஆச்சாரி நிறைய குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார்கள் திரு ரவீந்திரன், திரு கனகராஜ் அவர்கள். அதே நேரத்தில் தேர்தல் தேதி அறிவிக்கப்படுவதற்கு முன்பாகவே சம்பந்தப்பட்ட மாநிலங்களில் பிரதமர் பரப்புரையை மேற்கொள்வது அப்படிங்கிறதும் தற்செயலான ஒன்றா அப்படிங்கிற கேள்வியும் சேர்ந்தே எழுது. அதற்கும் பதில் சொல்லி பிரதமர் பத்தி சொல்றதுக்கு முன்னாடி ஒரு அண்ணன் ரவீந்திரன் அவர்களும் கனகராஜ் சாரும் வந்து பேசினதுக்கு நான் ஒரு சில பதில்கள் சொல்லணும். அதாவது இந்த எக்ஸசைஸ் நடந்துச்சு இல்லைங்களா, பீகார்ல நடந்த எக்ஸசைஸ், அதுல மிக முக்கியமான பங்கு வகித்தவர்கள் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா BLAs அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, பார்ட்டி அனுப்பக்கூடிய பூத் லெவல் ஏஜென்ட்ஸ். சரி, இவங்களுடைய சீரியஸ்னஸ் எப்படின்னு இன்னைக்கு இவங்க குற்றம் சாட்டுறாங்க இல்லைங்களா. இதுல நான் எலெக்ஷன் கமிஷனுடைய ஸ்போக்ஸ் பர்சன் இல்ல, இருந்தாலும் இவங்க குற்றம் சாட்டும் பொழுது சரியான குற்றச்சாட்டை அவர்கள் வைத்தார்கள் என்றால் நானும் சேர்ந்து அவர்களோடு சேர்ந்து குரல் கொடுப்பேன். ஆனால் இவங்க இந்த எக்ஸசைஸ்க்கு எலெக்ஷன் கமிஷன் சொல்றாங்க, சீஃப் எலக்டோரல் ஆபீசர் சொல்றாரு, உங்களுடைய BLAs நீங்க இதுல அனுப்புங்க அப்படின்னு. பாரதிய ஜனதா கட்சி எத்தனை பேர் அனுப்பணும் அப்படின்னா 53,338 பேரை. எங்களுடைய கூட்டணியான JDU அவங்க எவ்வளவு பேர் அனுப்பினாங்கன்னா 36,550. லோக் ஜனசக்தி பார்ட்டி அனுப்புறது 1913. கிட்டத்தட்ட 90,000 பேரை நாங்க அனுப்பினோம். இவங்க எத்தனை பேர் அனுப்புனாங்க? இன்னைக்கு இவங்க கூக்குரல் சொல்றாங்க இல்லைங்களா, எந்த இடத்துல ரெக்டிஃபை பண்ணக்கூடிய மிக முக்கியமான பொறுப்பு அந்த BLAs இருக்குதோ அங்க காங்கிரஸ் பார்ட்டி அனுப்புறது வெறும் 17,000 பேர் தான். RJD அனுப்புனது 47,506. கம்யூனிஸ்ட் அனுப்புனது 899 மட்டும்தான். கனகராஜ் அவர்கள் குறிச்சுக்கணும். அவங்களே CPI-ML அவங்க அனுப்புனது 1496. டோட்டல் 1,60,60,813. சார், நான் இவ்வளவு நேரம் நீங்க பேசிட்டு இருந்தீங்களா சார் கனகராஜ் சார், உங்களுடைய ஆட்கள் எத்தனை பேர் அங்க பூத் லெவல்ல போய் வேலை செஞ்சாங்க சார்? ஆனா இன்னைக்கு ஏன் நேரு நான் ஆரம்பத்திலே சொன்ன இல்லைங்களா, தேர்தல் ஜுரம் வந்துருச்சு. இன்னைக்கு தமிழ்நாட்டை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒவ்வொரு பூத்லையும் பாஜக பூத்தை வலிமைப்படுத்தி இருக்கிறோம். இன்னைக்கு திரு அமித்ஷா அவர்களுடைய நேரடி மேற்பார்வையில பூத் கமிட்டிகளுடைய மீட்டிங் நடந்துகிட்டு இருக்குது. திருநெல்வேலியில் போனார். எங்களுடைய பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் ஒவ்வொரு தொகுதியிலையும் ஒவ்வொரு பூத்திலையும் அந்த ஒவ்வொரு பூத்துக்குரிய உள்ள அந்த ஒவ்வொரு பக்கத்துல 14-17 பேர் அந்த ஓட்டர் லிஸ்ட்ல இருந்தாங்கன்னா அது கரெக்டா இருக்குதா, அதுல ஏதாவது மிஸ்டேக் இருக்குதா, அத பாக்குற அளவுக்கு பிஜேபி இன்னைக்கு தமிழ்நாட்டுல வலுவாக இருக்கு. இல்ல திரு ஆசீர்வாதம் ஆச்சாரி, நீங்க சொல்றதை நான் ஏத்துக்கிறேன், உங்களுடைய வாதத்தை நான் ஏத்துக்கிறேன். இப்ப இந்த BLAs எண்ணிக்கையின் அடிப்படையில் தான் வாக்காளர் பட்டியலில் சீர்திருத்தம் நடக்கும். ஒரு அடிஷனோ டெலிஷனோ இந்த BLAs கொடுக்கக்கூடிய ஒரு டேட்டாவின் அடிப்படையில் தான் தேர்தல் ஆணையம் செய்யும் அப்படின்னா, அப்ப தேர்தல் ஆணையத்தை சந்தேகத்துக்குள்ளாக்குறது சரிங்கிற மாதிரி ஆயிடாதா? அப்படி இல்ல பாலவேல், அவங்களுடைய இவங்க அந்த ஓட்டர்கள்ட்ட தான் போய் ஓட்டு வாங்கணும். ஆனா அவங்களுடைய பிரச்சனை என்னுடைய பேர் விட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய வாக்காளருடைய ரெப்ரசன்டேஷனை கூட இவங்க பூர்த்தி பண்ண முடியல தெரியுங்களா. CPI-ML மட்டும்தான் 10 அப்ளிகேஷன் கொடுத்தாங்க. அதுக்கு டேட்டா பாயிண்ட் வந்திருக்குது. அதுக்குரிய அந்த சீஃப் எலக்டோரல் ஆபீசர் ஆன் ரெக்கார்ட் சொல்லியிருக்காரு. இவங்களுடைய கட்சி சார்பா யாருமே அவங்களுடைய வாக்காளர்களுக்காக போய் ஃபைல் கூட பண்ணல சார். இதுதான் ஃபேக்ட் ஆஃப் தி வாக்காளர்கள் தான் சார். அதுல அவங்க வாக்காளர்கள் இவங்க வாக்காளர்கள்லாம் இல்ல, வாக்காளர்கள் அவ்வளவுதான்.
சரியான பாயிண்ட்டுக்கு வந்தீங்க பலவேல். அப்ப நான் வந்து சொன்ன இல்லைங்களா, அவங்க வாக்காளர் அப்படின்னு. இவங்க யாரோட வாக்காளருக்காக பேசிட்டு இருந்தாங்க அப்படின்னு நீங்களே கேட்டீங்க. சிறுபான்மையினருக்காக வந்து நாங்கள் பேசுகிறோம். 30 லட்சம் பேரு 20 லட்சம் பேரு முஸ்லிம்களோட ஓட்டு போயிடுச்சு அப்படின்னு. சார், முஸ்லிம்கள் வந்து உங்களுக்கு தான் வாக்களிக்கார்கள்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. இன்ஃபேக்ட் கடந்த 11 வருடமாக மோடி அவர்களுடைய நல்லாட்சியின் காரணமாக, குறிப்பாக உத்தரப்பிரதேஷ், பீகார்ல இன்னைக்கு முஸ்லிம்கள் தான் சார் எங்களுக்கு அதிகமா வாக்களிச்சிட்டு இருக்காங்க. அதுதான் ஃபேக்ட். அப்பயே அது அவங்க வாக்காளர்கள்னு சொல்லணும். இல்ல, அவங்க சொன்னதை நான் ரிப்பீட் பண்ணேன். நான் வந்து அவங்க வந்து எதை குறிப்பா திரும்பி சொன்னாங்களோ அதை தான் நான் வந்து சொன்னேன். இல்லாட்டினா நான் அப்படி வந்து பிரிச்சு பார்க்க வேண்டிய எனக்கு அவசியம் இல்லை. இல்ல சார், அவங்க பேசும்போதும் கூட எங்க வாக்காளர்கள் இவங்க எல்லாம் எங்களுக்கு ஓட்டு போட்டவங்க அப்படின்னு அவங்க எந்த இடத்திலையும் பதிவு செய்யலையே. நீக்கப்பட்டவர்களில் இத்தனை சதவீதம் பேர் இவர்களாக இருக்கிறார்கள்ங்கிறது தான் அடிக்கோடிட்டு காமிச்சாங்க. சிம்பிள் பாலவேல், அது அடிக்கல் காட்டுறீங்களா? அதுல வந்து இந்துக்கள் தானே விடுபட்டு போயிருந்தாங்க. அந்த இந்துக்களுக்காக ஏன் இவங்க குரல் கொடுக்கல? அப்ப முஸ்லிம் குரல் கொடுக்கிறதுனா அது எல்லாருக்கும் சேர்த்துதான் சார். இவங்களுக்கு அவங்களுக்குன்னு தனித்தனியான குரல்லாம் இல்ல. நாங்க எல்லாருக்கும் குரல் கொடுக்கிறோம். இன்ஃபேக்ட் எங்களுடைய பாஜகவை சேர்ந்த முகவர்கள் போய் அந்த அப்ஜெக்ஷனை வந்து ரைஸ் பண்ணாங்க. அதுல எல்லா கம்யூனிட்டியை சேர்ந்தவங்களோட பேருங்க எழுதி கொடுத்தாங்க. அதனால ரெக்டிபிகேஷன் நடக்கும்போது நாங்களும் அதுல வந்து ஆக்டிவா பார்ட்டிசிபேட் பண்ணோம். அடுத்தது வந்து பிரதமருடைய அந்த பரப்புரையை பத்தி நீங்க பேசுறீங்க. இதான் எலெக்ஷன் கமிஷன். பாலச்சந்திரன் சாருக்கு நல்லா தெரியும். நான் வந்து 3 தேர்தல, டெல்லியில 2 தேர்தலை நடத்துறவன், காஷ்மீர்ல போய் ஒரு சட்டமன்ற தேர்தலை நடத்திட்டு வந்தவன். அதாவது எலெக்ஷன் கமிஷன் எடுக்கக்கூடிய ஒரு முடிவு, அதுவும் குறிப்பாக தேதி, எந்த தேதி வந்து வரப்போகிறது அப்படின்ற முடிவு மத்திய அரசில், அதுவும் குறிப்பாக பிரதமர் அலுவலகத்துக்கோ அல்லது அமைச்சர்களுக்கோ ஒரு காலம் வந்து ஷேர் பண்ணப்படுவது கிடையாது. அதுமா ஏதாவது ஒரு இடத்துல பரப்புரை நடக்கும்போது அது நடந்திருந்தா அது கோஇன்சிடென்ஸ் தான். ஈவன் உங்களுக்கு இன்னொரு உதாரணம் சொல்றேன். 10 வருஷம் பிறகு அதை எடுத்து பாத்தீங்கன்னா இவங்களோட அக்யூசியேஷன் எங்களை பத்தி தானே. ஒரு முக்கியமான தேர்தல், குஜராத் தேர்தல் 2 டேர்முக்கு முன்னாடி நடந்துச்சு. பிரதமர் வந்து அங்க போக வேண்டி இருந்துச்சு. ஆனா அன்னைக்கு காலையில எலெக்ஷன் கமிஷன் நோட்டிபிகேஷன் கொடுத்தாங்க. இன்னைக்கு 4 மணிக்கு வந்து எங்களுடைய பிரஸ் கான்ஃபரன்ஸ் இருக்குது, நாங்க வந்து தேர்தல் தேதி அறிவிக்க போறோம் அப்படின்னு சொன்னாங்க. பிரதமர் தன்னோட பரப்புரை அந்த ப்ரோக்ராம், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு ப்ரோக்ராம், அதுக்கு போகவே இல்லை, கேன்சல் பண்ணிட்டாரு. அப்ப பிரதமருக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா ஒரு நாள் முன்னாடி போய் இனாகுரேட் பண்ணிட்டு வந்திருப்பார் இல்லையே. அதாவது இதுதான் ஆதாரமற்ற குற்றச்சாட்டு என்று நாங்கள் திரும்ப சொல்றோம்.